இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற தயிர் பச்சை மிளகா வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தயிர் ரெடி பண்ணிக்கோங்க. பசுந்தயிர் இது. இப்போ நமக்கு தயிரும் பச்சை மிளகாவும் ரெடியாக இருக்குது. இந்த பச்சை மிளகாயை மட்டும் நம்ம லைட்டாக வந்து கீறிக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படி நடுவில் மட்டும் இப்படி கீறி எடுத்துக்கோங்க. இந்த காரம் வந்து நமக்கு தயிரில் வந்து இறங்கும், அதுக்காக தான் இது போல் கீறிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பெரும்பாலும் ஒரு தயிர் தாளிப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மோர் குழம்பு மெத்தடுன்னு சொல்லலாம். எல்லா மிளகாயும் நம்ம கீறியாச்சு. அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 50 mlக்கும் கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எண்ணெய் காயட்டும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. நல்லா வெடித்து பொரியட்டும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் சீரகம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போதும். அப்படியே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்க்குறோம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த மிளகாய் வந்து வதங்கணும். அப்படியே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கம்பல்சரி. ஓகே, இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற இந்த 1/2 லிட்டர் தயிரை சேர்க்குறோம். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் இருந்தால் போதும் அடுப்பில். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அட்டகாசமாக கேரளா ஸ்டைலில் தயிர் பச்சை மிளகா வச்சு ஒரு ரெசிபி நம்ம செய்தாச்சு. இது வந்து நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கிற சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற பச்சை மிளகாயை கடிச்சிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டுடலாம். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான கேரளா ரெசிபி தயாராகிடுச்சு. நான் சொன்னது போல் மெத்தடை மாற்றாமல் இதை செய்து வச்சுக்கிட்டு சாதத்தை கொஞ்சம் இளம் சூடாக போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு மோர் குழம்பு சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக வரும். அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வச்சுட்டு சாப்பிடுங்க, அதுவே போதும். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பர் ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை பார்க்குறேன்.